ഓം ശ്രീകൃഷ്ണായ നമഃ. ശ്രീമന്നാരായണീയം ദശകം 10. സൃഷ്ടിഭേദം. ഭഗവാനുடைய അനുഗ്രഹത്താൽ തപോബലവും புத்திபலவும் வளர்ந்த பிரம்மா நடத்தின சிருஷ்டி பிரகாரம் இந்த தசகத்தில் ஸ்ரீ பட்டதிரி விவரிக்கிறார். ശ്ലോകം 1. വൈകുണ്ഠവർദ്ധിതബലോധഭവത്പ്രസാദാത് അംഭോജയോനിരസൃജത് കില ജീവദേഹാൻ സ്ഥാസ്നോനി ഭൂരുഹമയാണി തഥാ തിരശ്ചാം ജാതിർമനുഷ്യനിവഹാനഭിദേവഭേദാൻ. വൈകുണ്ഠ വർദ്ധിത ബലഃ അധ ഭവത് പ്രസാദാത് അംഭോജ യോനിഃ അസൃജത് കില ജീവദേഹാൻ സ്ഥാസ്നോനി ഭൂരുഹ മയാണി തഥാ തിരശ്ചാം ജാതീഃ മനുഷ്യ നിവഹാൻ അഭി ദേവഭേദാൻ. ഹേ വൈകുണ്ഠ, വൈകുണ്ഠമൂർത്തേ, ഭവത് പ്രസാദാത്, ഉங்களுடைய അനുഗ്രഹത്താൽ, വർദ്ധിത ബലഃ അംഭോജയോനിഃ, சக்தி அதிகமாகி கிடைத்த அந்த பிரம்மா அத பூருகமயாணி, அதற்கப்புறம் முளைச்சுண்டாகின ஸ்தாஸ்னூனி ததா, സ്ഥാവരങ്ങളും അതുപോൽ തിരശ്ചാം ജാതീഹി, പക്ഷി മൃഗാദി തിര്യജാതികളും മനുഷ്യ നിവഹാൻ, മനുഷ്യവർഗങ്ങളും ദേവഭേദാൻ, ദേവർകളെയും അഭി ജീവദേഹാൻ, ജീവജാലങ്ങളെയും, അതായത് ജീവர்களின் ശരീരങ്ങളെ സൃജത് കില, സൃഷ്ടിത്താറല്ലവാ. பகவானே, உங்களுடைய அனுகிரகத்தால் சித்தி பிரபாவமடைந்த பிரம்மா அதன் பிறகு விருட்சங்கள், ஔஷதிகள், லதகள் முதலான தாவரங்களையும் പക്ഷി മൃഗാദികളാன തിര്യക് വർഗങ്ങളെയും മനിതരെയും ദേവർകളെയും என்ற ജീവശരീരങ്ങളെയും സൃഷ്ടി பண்ணினாரல்லவா என்று ഭട്ടതിരി ഗുരുവായൂരപ്പൻകിட்ட எடுத்து சொல்லுகிறார். பகவானுடைய சைதன்யத்தின் அம்சம்தான் ஜீவன். அது நித்தியவும் நிலநிற்கிறது. அந்த ஜீவாம்சத்துக்கு தேக கல்பனை செய்வதுதான் சிருஷ்டி கர்மம். அந்த தேகமாகட்டும் ஸ்தாவரம், அதானது ஸ்திரமாகி ஒரிடத்தில் இருப்பது, இളகாமல் இருப்பது. ஜங்கமம், அதானது இളகிறது, ஒரு இடத்துலேருந்து மற்றொரு இடத்துக்கு போகிற வஸ்துக்கள் என்ற வித்தியாசத்தால் இரண்டாகி வேர்திரிக்கப்பட்டிருக்கிறது. ஜங்கமங்களில் பட்சிகள், மிருகங்கள், ஜலஜீவிகள், மனிதர்கள், தேவர்கள் எல்லாம் இந்த விபாகத்தில் வரும். மரங்கள் முதலானவை ஒரிடத்தில் ஸ்திரமாக இருப்பதினால் அது ஸ்தாவர விபாகத்தில் வரும். இந்த சிருஷ்டி வர்ணனையில் சரீரமாகிற உபாதியை மாற்றினால் எல்லா ஜீவ சரீரங்களும் ஒன்றாகத்தான் இருக்கும். அது ஈஸ்வரமயம்தான். ஜீவன் என்பது ஏகமாக இருக்கிற கடவுள் சக்தி எல்லா உடம்பிலையும் இருந்து வருவதனால் எல்லோரும் இந்த ஜீவன் மூலமாக சமமாக காணப்படுகிறது. பகவானுடைய சைதன்யம்தான் ஜீவன். சரீர ஆகிருதியில் வித்தியாசத்தை பார்க்கும்போது அந்த சைதன்யத்துக்கு ஒரு வித்தியாசமும் காணப்படுவதில்லை. எல்லா ஜீவராசியும் ஒன்றுதான், ஈஸ்வரமயம்தான் இந்த ஜகத்து என்று இந்த ஸ்லோகம் மூலமாக வெளிப்படுகிறது. வைகுண்டவர்திதபலோதபவத்ப்ரசாதாத் அம்போஜயோனிரசൃജത് കില ജീവദേഹാൻ സ്ഥാസ്നോനി ഭൂരുഹമയാണി തഥാ തിരശ്ചാം ജാതിർമനുഷ്യനിവഹാനഭിദേവഭേദാൻ. ശ്ലോകം 2. മിഥ്യാഗ്രഹാസ്മി മതിരാഗവികോപഭീതിർ
अज्ञानवृत्तिमिति पञ्चविधां ससृष्ट्वा उद्धामतामसपदार्थविधानदूना तेने त्वदीयचरणस्मरणं विशुद्ध्यै മിഥ്യാഗ്രഹ അസ്മിമതി രാഗ വികോപ ഭീതി അജ്ഞാനവൃത്തിം ഇതി പഞ്ചവിധാം സ സൃഷ്ട്വാ ഉദ്ധാമ താമസ പദാർത്ഥ വിധാനധൂനഃ തേനേ ത്വദീയചരണ സ്മരണം വിശുദ്ധൈ. സഹ മിഥ്യാഗ്രഹാസ്മിമതി രാഗ விகோப பீதிகி. இந்த பிரம்மா அறியாமை மூலம் இந்த பிரபஞ்சம் യാഥാർത്ഥ്യം என்ற போதமில்லாமல் அகம்புத்தி, அதானது அகம்பாவம், ராகம், கோபம், பயம், இது பஞ்சவிதாம், இப்படி 5 விதத்தில் അജ്ഞാനവൃത്തി സൃഷ്ടുവ, അജ്ഞാന കാര്യത്തെ സൃഷ്ടിച്ചിട്ട് ഉദ്ധാമ താമസ പദാർത്ഥ വിധാനധൂനഃ, അത്യധികം തമോ ഗുണമുള്ള ഇവകളോട് സൃഷ്ടിയിനാൽ പശ്ചാത്താപമടൈந்து വിശുദ്ധை துதிய சரண ஸ்மரணம் தேனா, ஞானம் நீங்குவதற்காக, சுத்தி கிடைப்பதற்காக நின் திருவடியின் திருப்பாதத்தை தியானித்தார். இந்த பிரம்மா மித்யாபோதம், அதானது அஜ்ஞானம், அகங்காரம், அதானது ശരീരാദികളിൽ நான் என்ற விசாரம், ராகம் சுகசாதனங்களில் அத்தியாகிரகம், குரோதம் பயம், இப்படி 5 விதத்தில் இருக்கிற அஜ்ஞான காரியங்களை சிருஷ்டித்தார். தமோ குணப்பிரதானமான ரொம்ப விஷயங்களை சிருஷ்டி செய்து போனதில் ரொம்பவும் പശ്ചാത്താപത്തിനാൽ തന്നോട് അജ്ഞാനം, അതായത് അറിവില്ലായ്മയെ പോവதற்காக ഭഗവാനുடைய പാദപത്മങ്ങളെ ധ്യാനിത്താർ. അജ്ഞാനം என்றால் ஆத்மஸ்வரூபத்தை, அதானது தன்னோடு உடம்பிலும் வெளியிலும் நிறைந்திருக்கிற அந்த பரமாத்ம சக்தியை தெரியாமல் இருப்பது. அகம்பாவம், உடம்புதான் நான் என்ற விசாரம். ராகம் அத்தியாகிரகம், ஒரு விஷயம் தன்னோடு இஷ்டத்துக்கு ஏற்றது போல் நடக்காமல் வந்தால் மனதுக்கு வர ஒரு விகாரம்தான் கோபம். ஒரு பொருளை குறித்தோ நடக்கப்போகிற விஷயங்களை குறித்தோ அறிவில்லாയ്മയാൽ வருகிற ஒரு விகாரம், ஒருவித படபடப்பு. அறிவு வந்தால் பயம் போய்விடும். உதாரணம், ராத்திரியில் இருட்டில் கயரை பார்த்து பாம்பு என்று பயப்படுவார். அங்கே வெளிச்சத்தை கொண்டு வந்தால் கயர் என்ற அறிவு வரும்பொழுது பயம் போய்விடுகிறது. இந்த 5 வித தாமச விகாரங்களை சிருஷ்டி பண்ணின பிறகுதான் இதெல்லாம் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கெடுக்கிற விஷயங்கள் என்று தெரிந்த பிறகு பശ്ചാത്താപம் வந்தது. உடன் பகவானை ஸ்மரித்து அந்த அறிவில்லாയ്മയിலிருந்து மனதை மாற்றி கொடுக்க பிரார்த்தித்தான் அந்த பிரம்மா. லௌகீக காரியங்களிலும் இதுபோல் மனிதர்கள் தப்பு செய்த பிறகு பశ్ചാത്താപ விபசனாகிறார்கள். அது சர்வசாதாரணம். அதற்கு பிராயஷ்சித்தமாக பகவத் பஜனம் மட்டும்தான் உபசாந்தி ஆகிறது. இந்த ஸ்லோகம் மூலமாக அதை இங்கே எடுத்து காட்டுகிறது. മിഥ്യാഗ്രഹാസ്മി മതിരാഗ വികോപഭീതിർ അജ്ഞാനവൃത്തിമിതി പഞ്ചവിധാം സസൃഷ്ട്വാ ഉദ്ധാമതാമസ പദാർത്ഥ വിധാനദൂനാ തേനേ ത്വദീയ ചരണസ്മരണം വിശുദ്ധ്യൈ. ശ്ലോകം 3. താവത്സസർജ മനസാ സനകം സനന്ദം ഭൂയഃ സനാതനമുനിം ച സനത്കുമാരം തേ സൃഷ്ടികർമ്മണി തു തേന നിയുജ്യമാനാ ത്വത്പാദഭക്തിരസികാ ജഗൃഹുർനവാണി. താവത് സസർജ മനസാ സനകം സനന്ദം ഭൂയഃ സനാതന മുനിം
ச சனத்குமாரம் தே சிருஷ்டி கர்மணி து தேன நியுஜ்யமானாக த்வத்பாத பக்திரசிகாக ஜக்ருஹு ந வாணீம். தாவத் பூயக மனசா சனகம் சனந்தம் சனாதனமுனிம் சனத்குமாரம் ச சசர்ஜா. பிறகு அவர் மனதால் சனகம், சனாதனன், சனந்தன், சனத்குமாரன் ஆகிய முனிவர்களை சிருஷ்டி செய்தார். துவத் பாத பக்தி ரசிகாக, பகவத் பக்தி ரசம் தெரிந்த அவராகட்டும். தே து தேன சிருஷ்டி கர்மணி நியுஜ்யமானாக அபி, பிரம்மா சிருஷ்டி பண்ணுவதற்காக அவர்கிட்ட சொல்லியும் வாணியும் ந ஜக்ருஹு, பிரம்மாவனுடைய அந்த வார்த்தைகளை സ്വീകരിக்கவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை. உங்களுடைய திருப்பாதங்களை தியானித்து கொண்டிருந்த சமயத்திலே மனதினால் சனகன், சனந்தன், சனாதனன், சனல்குமாரனாகிய முனிவர்களை சிருஷ்டி செய்தார். அவங்க கிட்ட நீங்கள் சிருஷ்டி செய்ய வேண்டும் என்று பிரம்மா சொல்லியும் அவர்கள் கேட்கவில்லை. உன்னுடைய பாத பக்தியில் ஆசக்தியாக இருந்த அவர்கள் அதை സ്വീകരിக்கவில்லை. சிருஷ்டியுடைய ஆரம்பத்தில் பிரம்மா மட்டும்தான் சிருஷ்டி செய்து கொண்டிருந்தார். பிரம்மா தன் உடம்பிலே சில பகுதியை தான் சிருஷ்டி பண்ணுவதற்காக உபயோகித்தார். மனம்தான் அதில் முக்கியம். மனதினால் முதல் முறையாக சிருஷ்டிக்கப்பட்டவர்கள்தான் 4 மானச புத்திரன்மாராகிய சனகாதிகள். ஜென்மனா பக்திரசத்தை அறிந்தவர்கள்தான். மோட்சம்தான் அவர்களுக்கு முக்கியமான ஜென்ம லட்சியம். அதற்காகத்தான் பகவானோட பாத பத்மத்தை ஆசிரியமாக நினைத்து கொண்டிருப்பார். மற்ற சிந்தனைகள் இல்லாத அவர்கள் தந்தையின் ஆக்ஞையை ஏற்றுக்கவில்லை, நிஷேதித்தார்கள். தாமச குணத்தில் பண்ணின சிருஷ்டி நிஷேத ரூபத்தில் இங்கே அனுபவத்தில் பார்க்கலாம். तावत् ससर्ज मनसा सनगं सनन्दं भूयः सनातनमुनिं च सनत्कुमारं ते सृष्टिकर्मणि तु तेन नियुज्यमाना त्वत्पादभक्तिरसिका जगृहुर्नवाणी. ஸ்லோகம் 4. ஸ்ரீருத்ராவதாரம் இந்த ஸ்லோகத்தில் விவரித்திருக்கிறார். तावत् प्रकोपमुदितं प्रतिरुन्धदोऽस्य भ्रूमध्यदो जनिमृढो भवदेगदेश नामानि मे कुरु पदानि च विरिञ्जेदि आदौ रुरोध किल तेन सरुद्रनामा. तावत् प्रकोपम् उदितं प्रतिरुन्धतः अस्य भ्रूमध्यतः अजनि मृडः भवत् एकदेशः नामानि मे कुरु पदानि च विरिञ्च इति आदौ रुरोध किल तेन सह रुद्रनामा. तावत् उदित பிரகோபம் பிரதிருந்ததக அஸ்யா, அப்பொழுது வர்த்தித்த கோபத்தினால் மனதில் அந்த கோபத்தை அடக்கிய பொழுது பிரம்மாவினுடைய ப்ரூமத்தியதக பவதேகதேசக மிருடக அஜனி, புருவ மத்தியத்திலிருந்து நின் திருவடியுடைய அம்சாவதாரமான மிருடன் உண்டானார். ஹா விரஞ்சா மே நாமானி பதானி ச குரு இதி சஹா, சிருஷ்டி பண்ணினவரே எனக்கு நாமங்களும் ஸ்தானங்களும் கல்பித்து தர வேண்டும் என்று அவர் ஆதௌ ருரோத கீழ தேன சக ருத்ரநாமா, பிறந்த உடனேயே பிரம்மாவை பார்த்து கத்தி அழ ஆரம்பித்தான். அதனால் அவன் ருத்ரன் என்ற பெயரை பெற்றான். அப்பொழுது அதானது புத்திரர்கள் தன்னோடு ஆசையான
சிருஷ்டி செய்யுங்கள் என்ற ஆக்ஞையை நிரசித்ததினால் உண்டான கோபத்தை அடக்கினார் பிரம்மா. அந்த கோபம் பிரம்மாவினுடைய புருவ மத்தியத்திலிருந்து உங்களுடைய ஒரு அம்சமான மிருடன் தோன்றினார். அதானது நீலலோகிததாஸ் ஆன சிவன் ஜனித்தார். அவர் ஜனித்தவுடன் பிரம்மதேவரே எனக்கு நாமங்களையும் ஸ்தானமானங்களையும் கற்பியுங்கள் என்று கேட்டு அழுதார். அதனால் ருத்ரன் என்ற பெயருடன் அறியப்பட்டார் அந்த பகவானுடைய அம்சமான சிவன். ஆத்மஜோதிஸ் வெளியில் வருவதற்குள்ள மார்க்கமாக ப்ரூமத்தியத்தை அதானது புருவங்களோடு நடுபாகத்தை கல்பிக்கப்பட்டது சரியாகத்தான் இருக்கு. நெற்றி பாகத்தில் தான் கோபத்தின் எதிரொலி தெரியும். ருத்ரன் பகவானுடைய அம்சம்தான் என்று பாகவதம் பிரதமஸ்கந்தம் 2ஆம் அத்தியாயம் 23ஆம் ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கிறார் ஸ்ரீ வியாச பகவான். तावत् प्रकोपमुदितं प्रतिरुन्धदोऽस्य भ्रूमध्यदो जनिमृढो भवदेकदेश नामानि मे कुरु पदानि च विरिञ्जेदि आदौ रुरोध किल तेन स रुद्रनामा. ശ്ലോകം 5. एकादशाह्वयतया च विभिन्नरूपं रुद्रं विधाय दयिता वनिताश्च दत्त्वा तावन्त्यदत्त च पदानि भवत्प्रणुन्ना प्राह प्रजाविरचनाय च सादरं तम्. ഏകാദശ ആഹുയതയാ ച വിഭിന്ന രൂപം രുദ്രം വിധായ ദൈതാഹ വനിതാഹ ച ദത്വാ താവന്തി അദത്ത ച പദാനി ഭവത് പ്രണുന്നഃ പ്രാഹ പ്രജാ വിരചനായ ച സാദരം തം. അതഃ സഹ ഭവത് പ്രണുന്നഃ രുദ്രം ഏകാദശ ആഹുയതയാ വിഭിന്ന രൂപം ച വിധായ. அதற்கப்புறம் பிரம்மா நின் திருவடியின் பிரேரணைக்கனுசரித்து ருத்ரனுக்கு 11 പേരുകളും அதற்கு சேர்ந்த സ്വരൂപങ്ങളും കൊടുത്ത് ദൈതാഹ വനിതാഹ ച ദത്വാ താവന്തി പദാനി ച அதத்த. பிரியமான பெண்களையும் அளித்து அந்த ஸ்தானங்களையும் கொடுத்தார். சாதரம் தம் பிரஜா விரஜனாய பிராகச்சா. பிறகு பிரஜைகளை சிருஷ்டிக்கும்படி அவரிடம் அன்புடன் ஆதரவுடன் கேட்டுக்கொண்டார். பகவானால் தூண்டப்பட்ட பிரம்மா அந்த ருத்ரனை 11 உருவங்களாக செய்து அந்த ருத்ரனை மனு, மன்யு, மகான், மகாதேவன், சிவன், ഋതുധ്വജൻ, ഊരുരേതസ്, ഭവൻ, കാലൻ, വാമദേവൻ, ഋതുവ്രതൻ என்ற பின்ன ரூபங்களோடு கூடியவனாகி செய்த பிறகு தி, விருத்தி, அசன, உமா, நியுத், சர்பிஸ், இட, அம்பிகா, இராவதி, சுத, தீக்ஷா என்ற 11 வெவ்வேறு உருவங்களில் பத்னிகளையும் அளித்தார். அவர்கள் ருத்ராணிகள் என்று அறியப்பட்டாள். பிறகு இதயம், 5 இந்திரியங்கள், பிராணன், ஆகாசம், வாயு, அக்னி, ஜலம், பூமி, சூரியன், சந்திரன், தபஸ் இப்படி 11 ஸ்தானங்களையும் கல்பித்து கொடுத்தார். அனந்தரம் நின் திருவடியின் பிரேரணையால் அந்த ருத்ரன் கிட்ட பிரஜைகளை சிருஷ்டிக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொண்டார். ശ്രീമദ് ഭാഗവതത്തിൽ 3-ാം സ്കന്ധം 12-ാം അധ്യായം 11 മുതൽ 13 ശ്ലോകങ്ങളിൽ രുദ്രനോട് നാമങ്ങളും സ്ഥാനമാനങ്ങളും പത്നിമാர்களையும் குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ഏകാദശാഹ്വയതയാ ച വിഭിന്നരൂപം രുദ്രം വിധായ ദയിതാ വനിതാശ്ച ദത്വാ താവന്ത്യദത്ത ച പദാനി ഭവത്പ്രണുന്നാ
പ്രാഹ പ്രജാവിരചനായ ച സാദരം തം. ശ്ലോകം 6. രുദ്രനുடைய പ്രജാസൃഷ്ടിയെ குறித்து இங்கே சொல்லுகிறார். രുദ്രാഭിസൃഷ്ടഭയദാകൃതി രുദ്രസംഘഃ സമ്പൂര്യമാണ ഭുവനത്രയഭീതചേതാം മാമാ പ്രജാസൃജ തപശ്ചരമംഗളായേതി ആചഷ്ടതം കമലഭൂർഭവതീരിതാത്മാ. രുദ്ര അഭിസൃഷ്ട ഭയദ ആകൃതി രുദ്ര സംഘ സമ്പൂര്യമാണ ഭുവനത്രയ ഭീത ചേതാഹ മാ പ്രജാഹ സൃജ തപഃ ചര മംഗളായ ഇതി ആചഷ്ട തം കമലഭൂഃ ഭവത് ഈരിത ആത്മാ. രുദ്രാഭിസൃഷ്ട ഭയദാകൃതി രുദ്രസംഘ സമ്പൂര്യമാണ ഭുവനത്രയീ ഭീതചേതാഹ കമലഭൂഃ. രുദ്രൻ സൃഷ്ടിத்த பயங்கர ரூபிகளான ருத்ரன்மார்களுடைய கூட்டங்கள் 3 உலகத்திலும் நிறைந்து வருவதை பார்த்து உள்ளத்தில் பயம் தோன்றின பிரம்மா, பவதீரிதாத்மா த்வம் பிரஜாக மா സൃജാ. നിൻ തിരുവടി ഉള്ളിലിരുന്ന് പ്രേരിപ്പിച്ചതിനാൽ ബ്രഹ്മ രുദ്രനിടം വേണ്ടാം, ഇനി സൃഷ്ടി ചെയ്യ വേണ്ടാം. മംഗളാന തപഃ ചര, ലോക നന്മയ്ക്കാக തപസ് செய். ഇതി തം ആചഷ്ട என்று ருத்ரனிடம் கூறினார். பிரம்மாவினுடைய கல்பனை அனுசரித்த பிறகு ருத்ரன் சிருஷ்டி பண்ணுவதற்கு தொடங்கினார். எப்படி சிருஷ்டி செய்தார்? ருத்ரனால் சிருஷ்டிக்கப்பட்ட பயங்கர வடிவுடன், அதானது விபூதியை பூசி காளைகளின் மேலேறி கண்ட்வாங்கம் மழு மான் தலையோடு இவைகளை தரித்து தோலுமுடுத்து சர்ப்பங்களை அணிந்து தீக்கண்களால் കൂടിന സഞ്ചരിக்கிற അനവധി രുദ്രന്മാരാൽ ത്രൈലോക്യം நிறைந்து வழிவதை பார்த்து மனதில் பயந்து போனார் பிரம்மா. உங்களால் தூண்டப்பட்டு வேண்டாம், பிரஜைகளை சிருஷ்டிக்க வேண்டாம், உலக நன்மைக்காக தவம் செய் என்று கூறினார். யோசிக்காமல் ஒரு கர்மம் செய்தால் அனர்த்தமாகி வரும் என்று இந்த ஸ்லோகத்தின் மூலம் தெரிய வருகிறது. அதன் நிவாரணத்திற்காக, லோகக்ஷேமத்திற்காக தபசு தியானம் மட்டும்தான் உபாயம் என்று இங்கே எடுத்து காட்டுகிறது. രുദ്രാഭിസൃഷ്ടഭയദാകൃതി രുദ്രസംഘഃ സമ്പൂര്യമാണ ഭുവനത്രയഭീതചേതാം മാമാ പ്രജാസൃജ തപശ്ചരമംഗളായേതി ആചഷ്ടതം കമലഭൂർഭവതീരിതാത്മാ. ശ്ലോകം 7. മരീചി തുടങ്ങിയവர்களுடைய ഉൽപ്പത്തിയെ പ്രതിപാദിக்கிறார். തസ്യാധസർഗരസികസ്യ മരീചിരത്രി തത്രാംഗിരാ ക്രതുമുനി പുലഃ പുലസ്ത്യാം അംഗാദജായത ഭൃഗുശ്ച വസിഷ്ഠദക്ഷൗ ശ്രീനാരദശ്ച ഭഗവൻ ഭവദംഘ്രിദാസാ. തസ്യ അധ സർഗ രസികസ്യ മരീചിഃ അത്രിഃ തത്ര അംഗിരാഃ ക്രതുമുനിഃ പുലഃ പുലസ്ത്യഃ അംഗാദ് അജായത ഭൃഗു ച വസിഷ്ഠ ദക്ഷൗ ശ്രീനാരദഃ ച ഭഗവൻ ഭവത് അംഘ്രിദാസഃ. അധ തത്ര സർഗരസികസ്യ തസ്യ അംഗാത്. பிறகு சிருஷ்டியில் ரசிகனான பிரம்மாவினுடைய அங்கத்திலிருந்து மரீஜிஹி அத்ரிஹி அங்கிராக கிருதுமுனிஹி புலக புலஸ்தியக பிருகுஹு ச அஜாயதா.
മരീചി, അത്രി, അങ്കിരസ്, ക്രതുമുനി, പുലഹൻ, പുലസ്ത്യൻ, ഭൃഹു ഇവർകളും ഉണ്ടാനാർ. വസിഷ്ഠ ദക്ഷൗ ച അജായേതാം. വസിഷ്ഠനും ദക്ഷനും ഉദ്ഭവിത്താർ. ഹേ ഭഗവൻ, ഭവദ് അംഘ്രിദാസഃ ശ്രീനാരദഃ ച അജായത. സർവശക്തനാன ഭഗവാനെ, നിൻ തിരുവടിயின் പാദദാസനാன ശ്രീനാരദ மகர்ஷியும் உண்டானார். ருத்ரனே தவம் செய்வதற்காக நியோகித்த பிறகு மறுபடியும் பிரஜா சிருஷ்டியில் ரசிகனான பிரம்மா ரொம்பவும் சிந்தித்து கொண்டிருந்தார். பிரம்மாவின் உடம்பிலிருந்து 10 பேர்கள் உண்டானார். அதில் மனதிலிருந்து மரீச்சி, கண்ணிலிருந்து அத்ரி, முகத்திலிருந்து அங்கிரஸ், கையிலிருந்து கிருதுமுனி, നാഭിയിലിരുന്ന് പുലഹൻ, കാതിൽ ഇരുന്ന് പുലസ്ത്യൻ, തൊക്കിലിരുന്ന് ഭൃഹു, പ്രാണനിലിരുന്ന് വസിഷ്ഠൻ, കാലിൻ பெரும் விரலிலிருந்து தக்ஷன் பிறந்தார்கள். பகவானுடைய பாததாசனாகியிருந்த ஸ்ரீ நாரதன் மடியிலிருந்து ஜனித்தார். எந்தெந்த அவயவங்களிலிருந்து மேல் சொன்னவர்கள் ஜனித்தார் என்பது விவரமாக பாகவத புராணத்தில் இருக்கு. பாகவதம் 3ஆம் ஸ்கந்தம் 12ஆம் அத்தியாயம் 23-24 ശ്ലോകങ്ങളിൽ. തസ്യാധ സർഗരസികസ്യ മരീചിരത്രി തത്രാംഗിരാ ക്രതുമുനി പുലഃ പുലസ്ത്യാ അംഗാദജായത ഭൃഗുശ്ച വസിഷ്ഠദക്ഷൗ ശ്രീനാരദശ്ച ഭഗവൻ ഭവദംഘ്രിദാസ. ശ്ലോകം 8. തുടർന്നുണ്ടാന സൃഷ്ടി പ്രക്രിയയെക്കുറിച്ച് വിവരിക്கிறார். ധർമാദിഗാനഭിസൃജൻ അധ കർദമം ച വാണീം വിധായ വിധിരംഗജസംകുലോഭൂത് ത്വദ്ബോധിതൈഃ സനകദക്ഷമുഖൈസ്തനൂജൈർ ഉദ്ബോധിതശ്ച വിരരാമ തമോ വിമുഞ്ജൻ. ധർമ്മ ആദികാൻ അഭിസൃജൻ അധ കർദമാം ച വാണീം വിധായ വിധിഃ അങ്കജ സങ്കുലഃ അഭൂത് ത്വദ് ബോധിതൈഃ സനക ദക്ഷ മുഖൈഃ തനൂജൈഃ ഉദ്ബോധിതഃ ച വിരരാമ തമഃ വിമുഞ്ജൻ. അത ധർമാധികാൻ കർദമം ച അഭിസൃജൻ. அதற்கு பிறகு தர்மதேவன் തുടങ്ങിയവരെയും കർദമനെയും സൃഷ്ടിച്ചുകൊണ്ട് വാണീം വിധായ വിധിഃ അങ്കജസങ്കുലഃ അഭൂത്. സരസ്വതിയെ സൃഷ്ടിത്തபொழுது അവളിடம் பிரம்ம காமபரவசனாகி തീർந்தார். ത്വത് ബോധിതൈഹി, നിൻ തിരുവടിയുടെ പ്രേരണയാൽ, സനക ദക്ഷമുഖൈഹി, സനകൻ ദക്ഷൻ മുതലാന തനുജൈഹി, ഉദ്ബോധിതഃ സൻ, മക്കൾ ഓർമ്മപ്പെടുത്തിയതിനാൽ, പുത്രങ്ങളാൽ ഉപദേശിക്കപ്പെട്ടതിനാൽ, തമഃ വിമുഞ്ജൻ വിരരാമ ച, അജ്ഞാനത്തെ കൈവിട്ട്, അതാണത് അജ്ഞാനത്തിലിരുന്ന് വിലക്കിവിട്ട് അകൃത്യത്തിലിരുന്ന് വേഗത്തിൽ ഒഴിവടൈந்தாർ, പിന്മാറിനാർ. മരീചി തുടങ്ങിയവർക്കുடைய ഉൽപ്പത്തിക്ക് പിറகு ബ്രഹ്മാവിനുடைய വലത് സ്ഥാനത്തിലിരുന്ന് ധർമ്മദേവനും ശ്രീനാരായണനും, പിൻഭാഗത്തിലിരുന്ന് അധർമ്മവും മൃത്യുവും, இதயத்திலிருந்து കാമനും, പുരികങ്ങളിലിരുന്ന് കോപവും, அதரத்திலிருந்து ലോഭവും, இப்படி பல அங்கங்களிலிருந்து பலரும் ஜனித்த பிறகு அவருடைய நிழலிலிருந்து கர்தம பிரஜாபதியும் ஜனித்தார். அதற்கப்புறம் பிரம்மா சரஸ்வதியை சிருஷ்டித்து அந்த தேவியை கண்டு காமபரவசனாகிவிட்டார். ஆனால் സർവത്തിற்கும் സാക്ഷിயான നിൻ തിരുവടിയാൽ തൂണ്ടപ്പെട്ട സനകൻ, ദക്ഷൻ മുതലാന പുത്രന്മാരാൽ നൽകപ്പെട്ട ഉപദേശത്താൽ അജ്ഞാനം നീങ്ങിന ബ്രഹ്മ
அநாகரிகமான அந்த காம ஆசையிலிருந்து ஒழிந்து போனார். மகாத்மாவாக இருந்தாலும் தமோ குணபாதை உண்டாகலாம். ஆனால் உச்சிதமான உபதேசம் மக்களிடமிருந்து கிடைத்தாலும் அவர் பாலன்மார் ஆயிருந்தால் போலும் സ്വീകരിക്കണം என்றுதான் சூச்சனை இந்த ஸ்லோகத்திலிருந்து கிடைக்கிறது. ധർമാദിഗാനഭിസൃജൻ അധകർദമം ച വാണീം വിധായ വിധിരംഗജസംകുലോ ഭൂത് ത്വദ്ബോധിതൈഃ സനകദക്ഷമുഖൈസ്തനൂജൈർ ഉദ്ബോധിതശ്ച വിരരാമതമോ വിമുഞ്ചൻ. ശ്ലോകം 9. വേദാൻ പുരാണനിവഹാനഭി സർവവിദ്യാം കുർവന്നിജാനനഗണാചതുരാനനോऽസൗ പുത്രേഷു തേഷു വിനിധായ സസർഗവൃദ്ധിം അപ്രാപ്നുവംസ്തവ പദാംബുജമാശ്രിതോ ഭൂത്. വേദാൻ പുരാണ നിവഹാൻ അഭി സർവ വിദ്യാഃ കുർവൻ നിജ ആനന ഗണാത് ചതുരാനനഃ അസൗ പുത്രേഷു തേഷു വിനിധായ സഹ സർഗവൃദ്ധിം അപ്രാപ്നുവൻ തവ പദ അംബുജം ആശ്രിതഃ അഭൂത്. സഹ അസൗ ചതുരാനനഃ அந்த நான்முகன் நிஜானன கணாத் வேதான் புராண நிவகான் சர்வ வித்யாக அபி கூர்வன். தன்னோடு 4 முகங்களிலிருந்து வேதங்கள், புராணங்கள், உபபுராணங்கள், இதிகாசங்கள் முதலானவையும் சர்வ வித்யாக சிக்ஷை, கல்பம், വ്യാകരണം, ഛന്ദസ്, നിരുക്തം, ജ്യോതിഷം മുതലാന ആദിയാന സകല വിദ്യകളും നിർമ്മിത്ത് തേഷു പുത്രേഷു വിനിധായ അവയകളെയെല്ലാം മരീചി മുതലാന മക്കളിൽ അർപ്പിത്ത് സർഗവൃദ്ധിം അപ്രാപ്നുവാൻ സൃഷ്ടി അഭിവൃദ്ധി പ്രാപിക്കാത്തതിനാൽ തവ പാദാംബുജം ആശ്രിതഃ അഭൂത്. நின் திருவடியின் பாதாரவிந்தங்களை சரணம் பிராபித்தார். பிறகு அந்த நான்முக பிரம்மா தமது முகங்களிலிருந்து 4 வேதங்களையும் സംക്ഷേപ രൂപങ്ങളാன പുരാണങ്ങളെയും ശിക്ഷാദികളാன വേദങ്ങളെയും മീമാംസ മുതലാന 4 ഉപാംഗങ്ങളെയും ആയുർവേദം മുതലാന ഉപവേദങ്ങളെയും என்று വേണ്ട എല്ലാ വിദ്യകളെയും സൃഷ്ടിത്ത് അവയികളെയെല്ലാം തൻ മക്കളിടം ഒപ്പടൈത്ത് പിറകും പ്രജകൾ വർദ്ധിക്കാത്തതിനാൽ ഉங்களுடைய പാദപത്മങ്ങളെ ആശ്രയിത്താർ അന്ത ബ്രഹ്മ. വേദാൻ പുരാണ നിവഹാനഭി സർവവിദ്യാം കുർവന്നിജാനനഗണാചതുരാനനോऽസൗ പുത്രേഷു തേഷു വിനിധായ സസർഗവൃദ്ധിം അപ്രാപ്നുവംസ്തവ പദാംബുജമാശ്രിതോ ഭൂത്. ശ്ലോകം 10. ജാനൻ ഉപായമധദേഹമജോ വിഭജ്യ സ്ത്രീപുംസഭാവമഭജൻ മനു തദ്വധൂഭ്യാം താഭ്യാം ച മാനുഷകുലാനി വിവർദ്ധയംസ്ത്വം ഗോവിന്ദമാരുതപുരേശ നിരുന്ധിരോഗാൻ. ജാനൻ ഉപായം അത ദേഹം അജഃ വിഭജ്യ സ്ത്രീ പുംസ ഭാവം അഭജത് മനു തദ് വധൂഭ്യാം താഭ്യാം ച മാനുഷ കുലാനി വിവർദ്ധയൻ ത്വം ഗോവിന്ദ മാരുതപുരേശ നിരുന്തി രോഗാൻ. അത അജഃ ഉപായം ജാനൻ ദേഹം വിഭജ്യ.
பிறகு பிரம்மா சிருஷ்டி அபிவிருத்திக்காக உபாயத்தை தெரிந்து தன்னோட தேகத்தை இரண்டாக பகுத்து மனு தத்வதூபியாம் ஸ்திரீ பும்சபாவம் அபஜத். മനുവും അവരുடைய പത്നി ശതരൂപയുമാകി സ്ത്രീ പുരുഷഭാവത്തെ അടൈந்தாർ. ഹേ മാരുതപുരേശ ഗോവിന്ദ, ശ്രീ ഗുരുവായൂരിൽ വസിക്കുന്ന ഗോവിന്ദ, താഭ്യാം ച മാനുഷകുലാനി വിവർദ്ധയൻ ത്വം മേ രോഗാൻ നിരുന്ധി. അവർകളെ കൊണ്ട് பிறகு மனுஷவம்சங்களை பெருக்கி வரும் நீங்கள் என்னுடைய நோய்களை நிவாரணம் செய்தருள வேண்டும். நின் திருவடியின் பாத பத்மங்களை பஜித்ததினால் பிரம்மாவிற்கு சிருஷ்டியை வர்த்திப்பிக்கிறதுக்குள்ள உபாயத்தை தெரிய வந்தது. பிரம்மா தன்னுடைய தேகத்தை இரண்டாக பிரித்து மனு சதரூபை என்ற பதி பத்னி ரூபத்தை அடைந்தார். அவர்களை கொண்டு மனித வர்க்கங்களை பெருக்கி வரும் கோவிந்தரும் ஸ்ரீ குருவாயூரப்பனுமான நீங்கள் என்னுடைய நோய்களை சமிப்பிக்க வேண்டும் என்று பட்டதரி இங்கே வேண்டிக் கொள்கிறார். பிரம்மா സൃഷ്ടികലയിൽ ഏർപ്പെട്ട് സനാദികൾ, സപ്തഋഷികൾ, വസിഷ്ഠർ, നാരദർ இப்படி மகர்ஷிமார்களையும் சரஸ்வதி தேவியையும் ஆദ്യം சிருஷ்டித்தார். ஆனாலும் இந்த சிருஷ்டி கர்மத்தினால் மனிதகுலம் அபிவிருத்தி பெறவில்லை. பிறகு பிரம்மா பிரஜைகளின் அபிவிருத்திக்கு ஒரு உபாயத்தை தேடி தியானம் செய்தார். பகவத் ஸ்மரணையிலிருந்து கிடைத்த அறிவினால் தன்னுடைய உடலை இரண்டாக பகுத்து மனு சதரூபை என்ற கணவன் மனைவியை சிருஷ்டித்தார். സനാതന ധർമ്മം അനുസരിച്ച് മുതൽ പുരുഷൻ മനുവും മുതൽ മனைவி சதரூபையும் ஆவார். அந்த இருவரின் மூலம் மனித வர்க்கத்தை பெருக்கினார். இதுபோல் மனித வர்க்கத்தை சிருஷ்டி செய்து அதை பெருக்கி வரும் கோவிந்தா, குருவாയൂരப்பா, என்னுடைய நோய்களை போக்கி அருள வேண்டும். ജാനൻ ഉപായമധദേഹമജോ വിഭജ്യ സ്ത്രീ പുംസഭാവമഭജൻ മനു തദ്വധൂഭ്യാം താഭ്യാം ച മാനുഷകുലാനി വിവർദ്ധയംസ്ത്വം ഗോവിന്ദ മാരുതപുരേശ നിരുന്ധി രോഗാൻ. ഭാഗവതം തൃതീയ സ്കന്ധം 10, 11, 12 അധ്യായங்களை സംഗ്രഹിத்து இந்த 10வது தசகத்தை முடிக்கிறார் ஸ்ரீ பட்டதரி. பாராயணம் தசகம் 10. വൈകുണ്ഠവർദ്ധിത ബലോധ ഭവത്പ്രസാദാത് അംഭോജയോ നിരസൃജത് കില ജീവദേഹാൻ സ്ഥാസ്നോനി ഭൂരുഹമയാണി തഥാ തിരശ്ചാം ജാതിർമനുഷ്യനിവഹാനഭിദേവഭേദാൻ മിഥ്യാഗ്രഹാസ്മി മതിരാഗവികോപഭീതിർ അജ്ഞാനവൃത്തിമിതി പഞ്ചവിധാം സസൃഷ്ട്വാ ഉദ്ധാമതാമസപദാർത്ഥവിധാനദൂനാ തേനേ ത്വദീയചരണസ്മരണം വിശുദ്ധ്യൈ താവത്സസർജമനസാസനഗം സനന്ദം ഭൂയഃ സനാതനമുനിം ച സനത്കുമാരം തേ സൃഷ്ടികർമ്മണി തു തേന നിയുജ്യമാനാ ത്വത്പാദഭക്തിരസികാ ജഗൃഹുർനവാണീം താവത് പ്രകോപമുദിതം പ്രതിരുന്ധദോസ്യ ഭ്രൂമധ്യദോ ജനിമൃഢോ ഭവദേകദേശ നാമാനി മേ കുരു പദാനി ചഹാവിരിഞ്ചേതി ആദൗ രുരോധ കില തേന സരുദ്രനാമാ ഏകാദശാഹ്വയതയാ ച വിഭിന്നരൂപം രുദ്രം വിധായ ദയിതാ വനിതാശ്ച ദത്വാം താവന്ത്യദത്ത ച പദാനി ഭവത്പ്രണുന്ന
പ്രാഹ പ്രജാവിരചനായ ച സാദരം തം രുദ്രാഭിസൃഷ്ടഭയദാകൃതി രുദ്രസംഘഃ സംപൂര്യമാണ ഭുവനത്രയഭീതചേതാം മാമാ പ്രജാസൃജ തപശ്ചര മംഗളായേതി ആചഷ്ടതം കമലഭൂർഭവതീരിതാത്മാ തസ്യാധസർഗരസികസ്യ മരീചിരത്രി തത്രാംഗിരാ ക്രതുമുനി പുലഃ പുലസ്ത്യ അംഗാദജായത ഭൃഗുശ്ച വസിഷ്ഠദക്ഷൗ ശ്രീനാരദശ്ച ഭഗവൻ ഭവദംഘ്രിദാസ ധർമാദിഗാനഭിസൃജൻ അധ കർദമം ച വാണീം വിധായ വിധിരംഗജസംകുലോഭൂത് त्वद्बोधितैः सनगदक्षमुखैस्तनूजैर् उद्बोधितश्च विररामतमो विमुञ्जन् वेदान् पुराणनिवहानपि सर्वविद्यां कुर्वन्निजाननगणाच्चतुराननोऽसौ पुत्रेषु तेषु विनिधाय ससर्गवृद्धिम् अप्राप्नुवंस्तव पदाम्बुजमाश्रितोऽभूत् जानन् उपायमधदेहमजो विभज्य स्त्रीपुंसभावमभजन्मनु तद्वधूभ्यां ताभ्यां च मानुषकुलानि विवर्धयंस्त्वं गोविन्दमारुतपुरेश निरुन्धिरोगान् സർവം ശ്രീകൃഷ്ണാർപ്പണമസ്തു.